3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். ஒருத்தர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மோடியை குறித்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. மோடியினுடைய ஆட்சி குறித்த அந்த வீடியோவை 8 மில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆன் ரோட் இந்தியா அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் ஒரு விளாகர் அவருடைய வீடியோவையும் அவர் தொடர்பான செய்திகளையும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படி ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய கையில் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு சில விஷயங்களை பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நான் எந்த நாட்டிற்கு போனாலும், ஏன்னா இவர் ஏராளமான நாடுகளுக்கு டிராவல் பண்ணக்கூடியவர், எந்த நாட்டுக்கு போனாலும் நம்முடைய பாஸ்போர்ட்டுக்கு எந்த விதமான மரியாதையோ மதிப்போ கிடையாது. இந்திய நாட்டினுடைய ஷாருக் கானையும் அமிதாப் பச்சனையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் மேலே எந்த மதிப்பும் இல்லை. அதுக்கு காரணம் மோடியினுடைய ஆட்சியும் அப்படிங்கிறதால அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார். மீண்டும் சொல்கிறேன், அந்த வீடியோவை 8 மில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு பாஸ்போர்ட் அதனுடைய தரவரிசையை தீர்மானிப்பது எப்படி? இப்போது உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பாஸ்போர்ட், மதிப்புள்ள மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படின்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் மிகச்சிறந்தது, மிகுந்த மதிப்பு வாய்ந்தது. அதற்கு சில காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணங்கிறத நான் பட்டியலிட விரும்புகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்னா அவர் கையில் நிறைய பணம் வைத்திருப்பார். இன்னொன்று, அவர் அங்கே சொல்கிற நேரத்தில் போயிட்டு சொல்கிற நேரத்தில் கிளம்பிடுவார். அங்கே ஸ்டே பண்ணிக்க மாட்டார். இப்போ ஒரு 5 நாளைக்குன்னு போயிட்டு 25 நாள் அங்கே தங்குறது, 2 வருஷம் தங்குறது, அதெல்லாம் சிங்கப்பூரை சார்ந்த ஒரு நபர் செய்வதே இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டி தான் அவங்கள மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூருடன் சொல்கிறது. இன்னொன்று, ஒரு சிங்கப்பூர்காரர் நம்ம நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் நிறைய செலவு பண்ணுவார், அது நம்முடைய நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால உலகிலேயே மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிற தரவரிசையில் முதலிடத்தில் இருப்பது சிங்கப்பூர். இப்போ அடுத்தது நான் இந்தியாவுக்கு வரேன். மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது 2014 இந்த பாஸ்போர்ட்டுடைய தரவரிசையில் நம்முடைய இந்திய நாட்டிற்கு 78வது இடம் இருந்தது. ஆனால் மோடியும் RSSம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு, விஸ்வகுருவினுடைய ஆட்சி இந்தியாவில் வந்ததற்கு பிறகு, 56 மனிதனுடைய ஆட்சி இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு 74வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு 148வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி, இதனால் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ 662 கோடி ரூபாய் இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தியை பார்க்கும்போதும் நம்ம எங்கேயாவது இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம அப்படி நடந்து போகும்போது ஏதாவது சுவரொட்டிகளோ அல்லது செய்திகளோ பார்க்கும்போது மோடியும் அமித்ஷாவும் சிரித்து கொண்டே நம்ம முன்னாடி காட்சி அளித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லை. நமக்கு நல்லா தெரியும். பாருங்களேன், 74வது இடத்துல மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது 148, ஒரு மடங்கு. நீங்கள் பாருங்கள், அப்படியே 10 மடங்கு அதிகமாக இருக்குது. இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம். அதனுடைய காரணம் என்ன? இந்தியர்கள் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போனால் விசாவில் போயிட்டாங்கன்னு வைங்க, விசா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். விசா கிடச்சி இன்னொரு நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அங்கேயே அவன் ஸ்டே பண்ணிடுறான். இன்னொன்று, இந்தியர்கள் அங்கே போனால் செலவு பண்ண மாட்டேங்கிறான், கையில் காசு இருக்காது, மற்றவங்களை நம்பி இருக்கிறான். இப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி இந்தியர்களுக்கு உருவானது? இப்போ 2014க்கு முன்னாடி வரையிலும் 74 இடத்துல இருக்குன்னா ஓரளவுக்கு இந்திய மக்களை ஒரு நாட்டுக்கு வரேன்னா அவன் வரவேற்கிறான், ஓரளவுக்கு செலவு பண்ணுவான், சொல்கிற நேரத்தில் போயிடுவான், ஒழுங்காக இருப்பான், எந்த விதமான அத்துமீறலில் ஈடுபட மாட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுனால தான் ஓரளவுக்கு நம்ம 74வது இடத்துல இருந்தோம். இன்றைக்கி 148வது இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஒருத்தன் கையில் காசு இருக்காது அவங்கள, அவன் சொல்கிற நேரத்தில் அங்கேருந்து கிளம்ப மாட்டான். இன்னொன்று, மோசமான செயல்களில் எல்லாம் ஈடுபடுகிறான். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஹமாரா ஃப்ரெண்டு ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய RSS காரெல்லாம் துள்ளி குதிச்சான் இல்லையா? இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது, இந்தியாவிலிருந்து இங்கே வேலை இல்லாமல் எங்கேயாவது போய் பொழைச்சிடா போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறான். அப்படி அமெரிக்காவில் போனவனெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டப்பா விமானத்தில் கையை காலையெல்லாம் கட்டி சோறு கூட கொடுக்காம இல்லையா நிப்பாட்டை வச்சு அவனுக்கு சிறுநீர் கழிக்க கூட விடாமல் ட்ரம்ப் மோடிட்ட இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொண்டு அனுப்பின காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவில் செல்லக்கூடிய நபர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய நிலைமை என்ன? இதில் இன்னொரு செய்தியை கூடுதலாக சொல்கிறேன். மோடியை சொல்லும்போது ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இன்றைக்கி 2வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு போயிருக்கு அமெரிக்கா. மிகச்சிறந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது முதல்ல சிங்கப்பூர் இருந்தது, 2வது இடத்துல அமெரிக்கா இருந்தது. ஆனால் இப்போ ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 2வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு போயிருக்கு. இப்போ மோடியும் ட்ரம்பெல்லாம் ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஆட்கள் தான். அதாவது ஒரு நாட்டினுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இதையெல்லாம் வைத்து தான் பாஸ்போர்ட் தர நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய நாட்டினுடைய பாஸ்போர்ட்டுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எந்த விதமான மதிப்பும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் கும்பிட்றாரு. அந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். 8 மில்லியன் மக்கள் பார்த்துருக்குறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி, இது காங்கிரஸ் இந்த செய்தியை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்களுடைய பக்கங்கள் எல்லாம் இந்த செய்தியை எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு காலத்தில் சொன்னார், மோடி சொன்னார், நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபா, டாலருடைய மதிப்பிற்கு நிகராக இந்தியாவினுடைய பணம் இதுவாயிரும். பிறகு அமெரிக்கர்களெல்லாம் இந்தியாவினுடைய தூதரகத்திற்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர்றதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு கியூ நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் வரும்னு என்ன மாதிரியெல்லாம் வடை சுட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்காரனுங்க பூராவே இப்படி தாங்க. அவனுங்க பொய்ன்னா அப்படி பேசுவானுங்க. பொய் பேசியே நம்ம நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், இன்னும் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குங்க? இனி என்ன இருக்குது? இனி கோவணம் மட்டும்தான் இருக்குது. இனி இந்தியர்களுக்கு கையில் கோவணம் மட்டும்தான் இருக்குது. அதானி அம்பானி கையில் எல்லாம் போயிடுச்சு. நம்ம கைகளில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்திய மக்களை கொண்டு வந்ததற்கு பிறகும் மோகன் பாகவத்தும் மோடியும் அமித்ஷாவும் நம்மை பார்த்து இழித்து கொண்டே இருக்கிறார்கள், சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் பெட்ரோல் பங்கில் போங்க, போயிட்டு 110 ரூபா எடுத்து கொடுத்துட்டு இப்படி லைட்டில் லெஃப்ட்டில் திரும்ப பார்ப்போம், மோடி சிரிச்சிட்டு இருப்பார். கேஸ் சிலிண்டர் என்னப்பா போன வாரம் தான் இவ்வளோ இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு காசு அதிகமாக கொடுத்து வாங்கும்போது மோடி இங்கே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நான் சிரிச்சுக்கிட்டு தான்டா இருப்பேன், நீங்கள் அனுபவிக்கிறத அனுபவிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்போ தான் மாறப்போகுதோ, எப்படி தான் மாற்றப்போகிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.